अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆமிர் நாயகம் சொல்லுவாங்க, ஓ தேரா அகர் ஹை தோ பதா வம் துஜே கியா है, कौनैन से भारी है जो एक मर्द खुदा है சொல்லுவாங்க. ஒரு ஷேக் நாயகம் அல்லாஹின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு காமிலான ஷேகுமார்கள் உனக்கு கிடைத்து விட்டால் அதற்கு பின்பு நீ எதற்காக வேண்டியும் கவலைப்படாது. ஏனென்றால் கவுனைன் சே பாரி ஹே, இரண்டு உலகத்தை விடவும் உயர்வான ஒன்று, ஜோ எக் மரத खुदा है, உண்மையான அல்லாஹ் வாலாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர். உலகத்தை விடவும் ஆகிரத்தை விடவும் மேலானவர். துனியா ஆகிரத்தில் கிடைக்காத பொக்கிஷம் அவன். ஒரு மனிதனுக்கு கவலை என்று ஒன்று இருந்தால் சூஃபியாக சொல்கிறான், துனியா உனக்கு கிடைக்கவில்லை என்பது கவலைப்படாது. கவலை என்று ஒன்று இருந்தால் அது காமிலான ஷேகுமார்கள் கிடைக்கவில்லை என்று கவலைப்படு. காமிலான ஷேகுமார்கள் உனக்கு கிடைத்து விட்டு ஒருவன் வேறு எதற்காக வேண்டியும் கவலைப்பட்டால் அவனை விட அறிவில்லாதவன், அறிவிலி, முட்டாள் யாரும் இல்லை என்று சூஃபியாக்கள் சொல்கிறார். 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காண்டி மிஸ்கினுடைய பீர்பாய் அவரும் அவர் மனைவியும் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காண்டி 8 லட்சம் ரூபாய் கட்டிட்டாங்க. 2 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 16 லட்சம் ரூபாய் கட்டிட்டாங்க. ஜி, திடீர்னு இந்திய அரசாங்கத்திலிருந்து அலோன்ஸ் வருது, 52,000 பேருக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தவற விடப்பட்டது. இந்திய அரசாங்கம் முறைப்படியாக அதை அப்ளிகேஷன் பண்ணலை, அரசாங்கம் செய்ய வேண்டியது. அதனால சவுதி அதை கேன்சல் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஃப்ளைட்டுக்கு கட்டின காசு எல்லா காசும் போயிடுச்சு, ஹஜ்ஜும் போயிடுச்சு. எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். ஒருத்தர் 2 பேர் 52,000 பேர். இப்போ நான் ஃபோன் போட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுன்னு வருத்தமாக இருக்கா அவங்களுக்கு? அப்படி எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. நம்ம துவா செஞ்சேன், அல்லா ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அல்லா அவங்களுக்கு துவா செஞ்சுட்டே இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு வக்திலையும் துவா செய்யுங்க எல்லோரும். இந்த 52,000 பேருக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கூட அல்லான்னு கேளுங்க. அல்லா இடத்துல இந்திய அரசாங்கத்துடைய தவறுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரசாங்கம் தான் நிவர்த்தி செய்யணும், அந்த காசெல்லாம் எங்கள் திருப்பி கொடுக்க ஏற்பாடு செய்யணும், அல்லா தான் பாதுகாக்கணும். இப்போது அவங்கள்ட்ட ஃபோன் அடித்து இது மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் சர்க்கார், லா இலாஹ இல்லல்லாஹ்.
இல்லை, அல்லாஹ் என் கூட இருக்கான்னு காமிச்சு கொடுத்துட்டீங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எல்லாம் நடக்குதுங்கிறதும் காட்சி கொடுத்துட்டீங்க. எங்களுடைய நாட்டம் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலான்னு இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்போ கூட்டிகிட்டு போனோம்? எனக்கு என் கல்விலையோ என் மனைவியின் கல்விலையோ அறவே கவலை வருத்தம் இல்லை. துவா செய்கிறோம், யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போகல. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க. ஒருவேளை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இந்த வருடம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் அல்லாஹ் கூட்டிகிட்டு போவான். அப்படி இல்லை எனில் சொன்னான், ஹஜ்ஜுக்கு சென்றால் என்ன சவாபு கிடைக்குமோ அதை விட 100 மடங்கு அல்லாஹ் கொடுத்துருவான். நீங்கள் ஒவ்வொரு முறை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையே நினைக்கும் பொழுதும் ஒரு ஹஜ்ஜுடைய சவாபு எழுதப்படும். இது சாதாரண விஷயம் இல்லை. இரண்டாவது, நான் அவர்கிட்ட ஒரு பொய்யாக அவங்க மனசு ஆறுதலுக்காக ஒரு செய்தி சொல்லலை, அது உண்மை. ஒரு அமலை செய்யாமலேயே செய்த சவாபு அல்லாஹ் கொடுத்தான். ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு கிளம்பிட்டான், ஹஜ்ஜுக்கு போயிட்டான், பாதி வரை தடுக்கப்பட்டு விட்டான். ஒன்று அவனை மரணம் எய்தி விட்டது, மொத்தம் போயிட்டான். அது ஏதோ ஒரு தடங்கல்னால நின்று போச்சு. ஈஸ்வரில் சில கிதாபுகளில் வருது, அவன் ஒவ்வொரு வருஷமும் மௌத்து வரைக்கும் கியாமத்து வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜு செய்த சவாபு கொடுக்கப்படுகிறது. இப்படி ஹதீஸ் இருக்கா, விடுங்க. ஹஜ்ஜு கிளம்பி போயிட்டான், இடையில் தடை ஏற்பட்டு விட்டு இறந்து போயிட்டான். கியாம நாள் வரைக்கும் ஹஜ்ஜு செஞ்ச சவாபு கொடுத்துக்கிட்டே இருக்கான். இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. என்னப்பா? ஏன்னா இவர் தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் செய்து விட்டார். இப்ப தடை ஏற்பட்டது மினல்லா, அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்பட்டது. அல்லாஹ் ஜல்லஷான் கருணை கடலாகிற நான் தானே தடுத்தேன், என்னால் தானே தடை ஏற்பட்டது. இல்லை என்றால் அந்த மனுஷன் ஹஜ்ஜுக்கு சேர்த்துக்குன்னு எல்லா தயாரிப்பும் செஞ்சுட்டாரு, வாழ்நாள்லாம் சேர்த்து வச்ச காசையும் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதனால அல்லாஹ் தாலா அவருக்கு அந்த வருஷம் ஹஜ்ஜு செஞ்ச சவாபையும் கொடுத்துட்றான். அடுத்த வருஷம் காசு செஞ்சிருப்பாரா இல்லையா, அந்த சவாபும் கொடுக்குறான். இப்படியே வருஷம் வருஷம் கியாம நாள் வரைக்கும் அந்த சவாபு கிடைத்து கொண்டே இருக்கு. எல்லா இடத்துல கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி. இது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ், அபூ யாலாலையும் வருது, பைஹகீலையும் வருது. மன் ஹரஜ ஹாஜன், ஒருவன் ஹஜ்ஜுக்காக வேண்டி வெளியேறி சென்றான். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். இத்தனை கிதாப் வருது, இஸ்னாதுஹு ஜய்யிதுன். அபூ யாலால வருது, தபரானியில் வருது, பைஹகீல வருது. இது இந்த ஹதீஸ் முஅஜமுல் அவ்ஸத்தில் வருது, அபூ நுஐம் அதில் ரிவாயத் செய்யப்படுகிறது. மன் ஹரஜ ஹாஜன், ஹஜ்ஜுக்காக வேண்டி ஒரு மனிதன் கிளம்பி விட்டான். இப்போ மாத்த, இடையில் மரணம் எய்தி விட்டது, அதாவது ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டு விட்டான். குத்திபலஹு அஜ்ருல் ஹாஜி, அவருக்கு ஹஜ்ஜு செய்தவரின் நன்மை எழுதப்படுகிறது. அந்த வருஷம் மட்டும் இல்லை, இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும். அல்லாஹு அக்பர். இப்போ இன்னைக்கு கியாமத்தில் இன்னும் 1000 வருஷம் கழிச்சு கியாமத்து வருதுன்னா 1000 ஹஜ்ஜுடைய சவாபு ஒரு பட்டோலையில் எழுதப்படுகிறது. ஹஜ்ஜு செஞ்சிருந்தாலும் ஒரு ஹஜ்ஜு தான் கிடைக்கும். ஒமன் ஹரஜ காசியன், ஒரு மனிதன் போர் செய்வதற்காக வேண்டி சென்றான். மாத்த, இடையில் இறந்து போய்விட்டான். குத்திபலஹு அஜ்ருல் காசி இலா யௌமில் கியாமா, நான் ஸ்டாப் கியாம நாள் வரையிலேயும் அவர் ஜிஹாது செய்த சவாபை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். ஒமன் ஹரஜ முஅத்தமிரன், ஒருவன் உம்ரா செய்வதற்காக வேண்டி கிளம்பினான். மாத்த, இறந்து விட்டான். குத்திபலஹு அஜ்ருல் முஅத்தமிரி இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் உம்ரா செய்வார்களே அவ்வளோ சவாபு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கஞ்சன் இல்லை பை.
அப்போ நீங்கள் கவலையப்படாதீங்க. வருத்தம் என்ன இருக்கும்? பெருமானுடைய சன்னிதானத்துக்கு போக முடியாமல், காபத்துல்லாவுக்கு போக முடியாமல் இருந்துச்சுன்னு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்தாலா சவாபை குறைக்கல. முழு ஹஜ்ஜுடைய சவாபை அல்லாஹ்தாலா கொடுத்துட்றான். எது வரைக்கும்? கியாமத் வரைக்கும். அமல் செய்யாமலேயே அமல் செய்த கூலி எவ்வளோ ஈஸி பாருங்க. அமல் செய்யாமலேயே செய்த கூலி கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். இதான் பாருங்க, ஃப்ரீ காஸ்ட், ஃப்ரீ. வேலை செய்யாமலேயே கூலி வாங்கிக்கலாம். என்ன ஈஸியா பாருங்க. இப்படி ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் ஒரு நற்காரியம், ஹஜ்ஜு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு நற்காரியம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான். இடையில் ஒரு காரணத்தினால் அந்த சமலை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. முதுமையினாலோ உடல் நல குறைவினாலோ. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இது மௌத்து வரைக்கும் அல்லது கியாமத் வரைக்கும் எப்படி இபாரத் இருக்குன்னு தெரியல, எடுத்து பாருங்க. அந்த அமலை செய்தவனாகவே அல்லாஹ் எழுதிடுறான். உதாரணமாக ஒருவன் தஹஜ்ஜத் விடாமல் தொழுகிறான் பல வருஷமா. 4 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுகிறார். வயசாயிடுச்சு, அதுக்கு மேலே தொழுக முடியல, அல்லது அவர் கீழே விழுந்து கால் உடஞ்சிருச்சு, மாத்திரை போட்டு சொல்கிறாங்க, மாத்திரையுடைய கிறக்கத்தில் எதிரிக்க முடியல தஹஜ்ஜத்துக்கு ஜி. அதனால அந்த அமல் தடைபட்டு விட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா அமல் செய்தவர்கள் லிஸ்ட்லேயே சேர்த்துடுறாங்க. ஏன்னா தடை உன்னால் ஏற்படுத்தல, இல்லை நான் தானே ஏற்படுத்தினேன், நானே கொடுத்துட்றேன் கூலி. செய்யாமலேயே கூலி. எடுங்க ஹதீஸ். ஒரு நல்ல அமலை செய்து கொண்டு இருக்கிறான், இடையில் ஒரு தடை ஏற்பட்டு விடுகிறது. தடை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருமானால் அல்லாஹ் தஆலா அதனுடைய முழு கூலியை கொடுத்துட்றான். அந்த நண்பர்கிட்ட நான் சொன்னேன், பள்ளப்பட்டியில் இருக்கக்கூடிய நம்முடைய பீர்பாய், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கமால் பாஷா, கமால் முஸ்தபா தான் அவங்க பேர், முஸ்தபா கமால் அண்ணன், அவங்களும் அவங்க துணைவியாரும் ஹஜ்ஜுக்கு கிளம்பினார்கள். இப்போ இறைவன் புறத்திலிருந்து தடை விட்டது. அஜ்ரு கூலி எதுவாக குறையுமா? ஒரு அணு அளவு குறையுமா? 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. நான் அவங்களோட உதாரணம் சொல்லி காண்பித்தேன். பத்ரு போருக்கு எல்லாம் கிளம்பிட்டு இருந்தாங்க, எல்லாரும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு கிளம்புனாங்க. திடீர்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளாருக்கு உடம்பு சரியில்லை, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹான்னு நினைக்கிறேன். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அவருடைய துணைவியார், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார். இப்போ அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் வேணும், எல்லாரும் போருக்கு போயிட்டாங்கன்னா. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருந்து பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஏக்கம், பத்ரு போருக்கு போக முடியாமல் இருக்கேன். ரசூலுல்லாஹ்வுடைய துணைவி, ரசூலுல்லாஹ்வுடைய மகளாராச்சே, பெருமானுடைய உத்தரவுப்படி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. பெருமானார் போருக்கு போய் திரும்பி வருவதற்குள் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹு பத்ரு போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஜலீல் கத்ரான மிகப்பெரிய சஹாபாக்கள்ல பத்ரு போருக்கு போகாதவங்க அவங்க ஒருத்தவங்க தான். அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம், உஸ்மான், அலி ரலியல்லாஹு, ஜுபைர் ரலியல்லாஹு, தொல்ஹா ரலியல்லாஹு, இவங்க எல்லாம் போகாதவங்க ஒருத்தவங்க. பெருமானை போயிட்டு பத்ரு போருடைய அந்த பொருட்களை பிரிச்சாங்கல்ல, பிரிக்கும்போது அவர்களுக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க. நீங்களும் பத்ரி தான். பத்ரீன்கள் அவங்க பேரும் இருக்கு. பத்ரீன்கள் 313 பேரை வாசிக்கிறோம்ல, அல்ல உஸ்மான் இப்னு கனி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேரும் இருக்கு. ஒரு ஒரே நற்காரியங்களை செய்ய நீ முனைந்து விட்டாய், தயாராகி விட்டாய், அனைத்து ஏற்பாடுகளும் செய்து விட்டாய், தடை இறைவன் புறத்திலிருந்து செய்ய முடியாமல் போனால் கவலைப்பட வேண்டாம். ஒருவர் சதா துஹா தொழுது கொண்டே இருக்கிறார் வாழ்நாளெல்லாம். நடுவில் ஏதாவது காலையில் வேலையை மாற்றி போட்டாங்க, துஹா தொழுக முடியல, தொழுது சவாபு அல்லாஹ் கொடுத்தார். நின்றே தொழுது வருகிறார், திடீர்னு காலில் வலி நின்று தொழுக முடியாமல் உட்காந்து தொழுகிற மாதிரி ஆயிடுச்சு. நின்று தொழுத சவாபையே அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். வேலை செய்யாமலேயே கூலி எல்லாம் எடுத்து. என்னப்பா, சில நன்மைகளுக்கு சில காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா
இது செய்யாம அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி. ஒரு நல்ல விஷயத்தை ஒருவர் அறிவித்து கொடுத்தார், மக்களுக்கு அறிவித்து கொடுத்தார். அல்லாஹ் தஆலா இவர் செய்யல. இதா மரிலல் அபுது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். இதா மரிலல் அபுது வ சாஃபர அவ் சாஃபர, ஒரு மனிதன் உடல் நலம் குறைவு ஏற்பட்டு விட்டான், அல்லது திடீரென்று ஒரு பயணம் ஏற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டான். கதபல்லாஹு லஹு மினல் அஜ்ரி மிஸ்லமா கான யஅமலு ஸஹீஹன் முகீமன். அவன் ஆரோக்கியமாக இருந்த காலத்தில், முக்கியமாக ஊரில் தங்கியிருந்த காலத்தில் என்ன நன்மைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தானோ, இவனுக்கு ஏற்பட்ட இடையில் வந்த வியாதியினால செய்ய முடியாமல் போய்விட்டதோ, அல்லது திடீரென்று ஏற்பட்ட பயணத்தின் காரணமாக செய்ய முடியாமல் போய்விட்டதோ, அனைத்து சவாபையும் அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொடுத்து விடுகிறான். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். பாருங்க, இதா மரிதல் அபுது ஓ சாஃபர், வியாதி ஏற்பட்டு போச்சு. இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கார், 50 வயசு 60 வயசு வரைக்கும் ஒரு நற்காரியம் செய்கிறார். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்குது. தொழுகையாக இருக்கலாம், தஸ்பீஹாத்துக்களாக இருக்கலாம், ஜி அமல்கள் இருக்கலாம், தர்மங்கள் இருக்கலாம். ஒரு மனுஷன் ஒரு பள்ளிவாசலுக்கு மாத சந்தா மாதம் 1000 கொடுத்துட்டே இருக்கிறார் தொடர்ந்து. கடை வந்து முடியாமல் போயிட்டார், கடை விற்றுட்டார், கடை வச்சு விற்றுட்டார், அல்லது வருமானம் குறைஞ்சி போச்சு. அந்த 2000 கொடுக்கணும்னு ஆசை வச்சாலும் கொடுக்க முடியல. இப்போ எல்லாம் என்ன செய்வானா, அவர் வாழ்நாளெல்லாம் அந்த 2000 ரூபா கொடுத்தா என்ன சவாபோ எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா இப்போ தடை இவர் நஃப்ஸிலிருந்து வரல, அல்லாட்டிருந்து வந்திருக்கு, கொடுக்க முடியாமல் போய்விட்டது. அப்படி பழக்கம். அத்தாலு அலல் கைரி, நல்ல விஷயங்களை பல பேருக்கு சொல்லி விட்டீங்க, அதை பார்த்து பல பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் செய்யலை, ஆனால் அந்த செஞ்ச சவாபு இவர் செய்யாமலேயே கிடைக்குது பாருங்க, இலவச சவாபு. என் சர்க்கார் நான் சொன்னாங்க, மன், இது ஒரு ஹதீஸ், மன் அல்லம இல்மன், சஹீஹ் இப்னு மாஜா, ஃபலஹு அஜ்ரு மன் அமில பிஹி வலா யன்குஸு மின் அஜ்ரில் ஆமிலி. ஒரு இல்மை ஒருவன் கற்றுக் கொடுத்தான், எப்படி தொழுவது என்று கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், ஒலு செய்யும் முறையை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், குர்ஆன் ஓதும் முறையை கற்றுக் கொடுத்து விட்டீர்கள், அவருக்கு படிச்சு கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் அமல் செய்கிறாங்க, அமல் செய்ய இவருடைய தூண்டுதுனால் அவங்க அமல் செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், பலஹு அஜ்ரு மன் அமில பிஹி, அதை கொண்டு அமல் செய்த அத்தனை சவாபி அல்லாஹ் இவர் கொடுக்குறான். அதே நேரத்தில் லா யன்குஸு மின் அஜ்ரில் ஆமிலி, அமல் செய்தாரே அவருடைய சவாபில் அறவே அல்லாஹ் குறைக்க மாட்டான். இது இப்னு மாஜாவுடைய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இது அறிவிக்கக்கூடியவர் முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு தஆலா, முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவர் அறிவிக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டா, தூண்டி விட்டா, முறுக்கி விட்டா. இந்த வாட்டி ரமதானுக்கு முன்பு பயானில் யாரெல்லாம் ரமதானில் 10 ஹத்தம் முடிக்கிறாங்களோ பெண்கள், அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுப்பேன், இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சு கொடுப்பேன். அந்த 1000 ரூபா வெறும் 1000 ரூபா தானே இதுக்கு போய் ஓதும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த 1000 ரூபா உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக நீங்களும் ஹஜ்ஜுக்கு போவீங்க. அது ஹஜ்ஜுக்கு போகிற டோக்கன், ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி. அல்லாஹ் அந்த 1000 வைத்திருக்கக்கூடியவருக்கு சொந்த வீடும் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ரெண்டுக்கும் நான் துவா செய்கிறேன், என்ன பாய் அப்படின்னு சொன்னேன். போன தடவை சொன்ன பொழுது தமிழகம் முழுவதும் இருந்து 10 தாய்மார்கள் ஓதியிருந்தார்கள். ஒரு சில ஊர்களில் 2 பேர், ஒரு சில ஊர்களில் 3 பேர், பல்லவடியில் 2 பேர், அப்படி கேரளா இது நம்ம காரைக்கால் 2 பேரும் வரும். இந்த வருஷம் ஒவ்வொரு ஊர்லேயும் 10 பேர் ஓதிருக்கிறாங்க. பல்லப்பட்டியில் போயிருந்தோம், அவங்க அங்கே வந்து 10 பேர் அல்லாஹின் கிருபையில் 10 ஹத்தம் ஓதிருக்கிறாங்க
குரானை முழுசாக 10 முறை ரமலானில் முடிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய சவாபுன்னு கேட்டால், அந்த 10 ஹத்தம் ஓதாமல் வீட்டில் இருந்திருப்பார் இல்லையானால் என்ன செஞ்சுருப்பாங்க மற்ற நேரத்தில்? ஒன்று வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, பொய், புறம், கீபத்து, ஃபசாது, ஃபோனு, டெலிஃபோனு, சீரியல், டிவி, இப்போ எதுவுமே இல்லை பாருங்க. குரான் 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 குரான். ஒரு நாளைக்கு குறைந்தது 10 ஜுசுக்கள் ஓதணும். ஒவ்வொருத்தரும் அவர் சில பேர் 3 மணி நேரத்தில் ஓதலாம், சில பேர் 4 மணி நேரத்தில். சாதாரணமாக தான் 4 மணி நேரமாக தான் ஆகும். நிறுத்தி கொஞ்சம் பல வேலைகளுக்கு நடுவில் பல வேலைகள் இருந்துச்சுன்னா இப்படி 5 மணி 6 மணி நேரம் ஆகலாம். இப்போ காலையிலேருந்து ஓதிட்டே இருந்துருக்காங்க. 10 ஹத்தம் ஓதிட்டாங்க. ஆளுக்கு 1000 ரூபா பரிசு கொடுத்துட்டேன். புரிஞ்சுங்களா? என் சொந்த காசு வந்து கொடுத்தேன். யார்ட்டையும் வாங்கிலாம் கொடுக்கல பை. ஜக்காத்து காசுலாம் இல்லை பை. ஏன்னா எல்லாம் பணக்காரங்களும் இருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு கொடுத்தா, அவன் ஃபதுல்ல அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்தானோ அதிலிருந்து 1000 ரூபா கொடுத்தேன். துவா செஞ்சு கொடுத்து. எனக்கு என்ன பேர் ஆனந்தம். அல்லாஹ் 10 ஹத்தம் நான் முடிக்க முடியும் ரமலான்ல. நம்ம அவ்வளோ ஓத முடியுமா? இப்போ அந்த 10 பேர் சவால் எனக்கு கூட எல்லாம் கொடுப்பான்ல இந்த ஹதீஸ் படிக்கு. நீ ஒரு நற்காரியத்தை தூண்டி விடுவதற்கு காரணமாக இருந்தால் மன் அல்லம இல்மன், இவர் அவங்க கூலியில அணு அளவு கூட குறைவு இல்லாமல் அல்ல அப்படியே ஒரு மடங்கு உனக்கு தருகிறான்னு எவ்வளோ ஆச்சு நமக்கு. அரவாக்குறிச்சி வந்தோம். அங்கே பயான் வச்சுருந்தாங்க மண்டபத்தில். பல்லவட்டி முடிச்சுட்டு அங்கே வந்தா அங்கே சுமாராக 8 பெண்கள் அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு வரும். எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுத்துட்டாச்சு. வந்த பின்பு ஒரு அம்மா ஃபோன் போட்டு, என் மனசு கேட்கல, அந்த இடத்த நிர்வாகிக்கிட்ட சொல்லி எனக்கு அவங்க மூலமாக ஃபோன் வருது. அதனால நான் 1000 ரூபா வாங்கிட்டேன், ஆனால் நான் அல்லாட்ட பதில் சொல்லுமே கியாமத்துனாலன்னு எனக்கு திரும்ப மனசில் வருது. என்ன, நான் ஏற்கனவே ரமதானுக்கு முன்னாடி 2 ஹத்தம் ஓதிட்டேன். ரமதானில் உட்காந்து 8 ஹத்தம் முடிச்சிட்டேன். இப்போ 10 ஆயிடுச்சு. இந்த 10 சேர்த்து 10ன்னு நான் சொல்லிட்டேன். 8 தானே ஆச்சு உண்மையாக ரமதானில். நீங்கள் அறிவிப்பு செய்த பின்பு 8 தானே ஆச்சு. 10 ஆகலையே. நான் 10,000 ரூபா உங்கள்கிட்ட வாங்கிட்டேனே, செல்லாதே அல்லாட்ட எனக்கு ஏமா இருக்குன்னு நான் சொன்னேன். நான் உங்கள்கிட்ட சொல்லுங்கள், நான் சந்தோஷமாக அதே அன்பளிப்பு செய்து விட்டேன்னு சொல்லு, சவாபு கொடுத்துட்றேன்னு சொல்லுங்கள். அல்லாஹ் சவாபா கொடுத்துருவேன், நான் அதுக்காக வேண்டி அன்பளிப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி சேர்த்து சொல்லுங்க. தெரிஞ்சுங்களா? நீங்கள் ஓதுன எல்லா நன்மையும் என் ஷேഖனா என் ஃபைசல் நேயத்துக்கு ஈசால் சவாபு செஞ்சு எனக்கும் கிடைக்கும், அவங்களும் கிடைச்சாமா கிடைச்சி அவங்க பிச்சை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி எல்லா ஊர்லேயும் 10 பேர். மதுக்கூரில் கேட்டால் அங்கே 10 பேருங்கிறாங்க. காரைக்காலில் 10 பேர், தேரந்தூரில் 10 பேர், எல்லா ஊர்லேயும். சேலத்துக்கு போனோம். அங்கே 2 சிறுமிகள், 13 வயசு சிறுமிகள். சர்க்கார் 1000 ரூபான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் வாங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு காலை எந்திரிச்சு செஞ்சுட்டு தூக்கம் வர வரைக்கும் ஓதுறது. அவரை மணி தூங்கி எந்திரிச்சு உட்காந்து, நீ எந்திரிச்சியா நான் எந்திரிச்சியா உட்காந்து ஓதுறது. இப்படி ஓதி அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு 27க்குள்ளே 10 முடிச்சிட்டாங்க. 10 ஹத்தம் ஒரு நாளைக்கு 10 ஜுசு 12 ஜுசு ஓதி 27க்குள்ளார அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு 10 ஹத்தம். ஆனால் இன்னொன்று யோசிங்க, நீங்கள் ஓதுறது ஒரு நாளைக்கு 10 ஜுசு ஓதினால் 30 நாளில் 10 ஹத்தம் ஓதலாம். ஆனால் தாய்மார்கள் இருக்கிறாங்களே, அவங்க இடையில சில நாட்கள் ஓத முடியாமல் வேற போயிடும். ஒரு 5 நாள் 6 நாள் ஓத முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுடலாம், தொழுகை இல்லாமல் போயிடலாம். அப்போ அவர்கள் இந்த 22 நாளில் முடிக்கணும், 23 நாளில் முடிக்கணும் 10 ஹத்தம். இப்போ குறைஞ்சது ஒரு நாளைக்கு 13-14 ஜுசு ஓனா அட்லீஸ்ட் ஆகும். ஒரு நாளைக்கு அரை குரான் ஓதணும். இதில் ஆச்சரியத்திலும் மேலான ஆச்சரியம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு அம்மா இந்த முழு ரமதானில் 28 ஹத்தம் ஓதிருக்கிறாங்க. சொன்னாங்க எவ்வளோ சொன்னாங்கப்பா? 20. அப்புறம் 20 முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை புற எத்தனை இல்லை? புற 22 கிட்ட 20 முடிச்சுட்டேன். அப்போ ஒரு நாளைக்கு முழு குரான் ஓதிடுறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் தான் அப்படி செய்வாங்க. இரவு முழுதும் ஒரு குரான் ஓதிடுவாங்க. அப்போ அவர்கள் இரவு பகலில் ஒரு குரான் முழுமையாக 1ஆம் ஜுருந்து 30ஆம் வரைக்கும் அந்த தாயை ஓதிட்டாங்க. 21ஆவது பிறையில் 20 ஹத்தம் ஓதிவிட்டேன். 10ஆவது பிறையில் 10 ஹத்தம்னாங்க. 20ஆவது பிறையில் 20 ஹத்தம் ஓதிட்டேன்னு சொன்னாங்க. அப்போ மிச்சம் 30 பிறையில் இன்ஷா அல்லாஹ் 28-30ஆவது ஓதிருப்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டால் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, நீங்களும் உங்களுடைய ஜிபே நம்பராவது அனுப்பி வைங்க, உங்களோட பரிசு தொகையை அனுப்பி வைக்கிறோன்னு சொன்னோம். நீங்கள் சொன்ன பின்னாடி எனக்கு ஆசை வந்துச்சு ஓதணும்னு.
அல்லாஹ் ஃபதுக்குன்னு ஓதிட்டேன். ஆனால் எனக்கு மனசில் பரிசு வாங்குறதுக்காண்டி ஓதனமோ வந்துடுமோ அப்படின்னு சிந்தனை வருது. இல்லை பரிசுலாம் வேணாம் அப்படின்ட்டு. நீங்கள் அல்லாவுக்காக தான் ஓதுனீங்க, மேல் மிச்சமாக பரிசு கொடுக்க தப்பு. பரிசுக்காக ஓதனா ஒருத்தன், இந்த பரிசுக்காக ஈடாகுமா? இந்த 1000 ரூபாய் என்ன இருக்குது, ஓதன குர்ஆனுக்கு என்ன ஈடாக இருக்குது? அல்லாட்ட கூலி கிடைக்கும். இப்படி யாரும் வசாசம் சொன்ன அப்போ நம்ம ஓதன சவாபு கிடைக்காம போயிருமோ? காசுக்காண்டி ஓதன மாதிரி ஆயிருமோ? பரிசுக்காண்டி அப்படி இல்லை. காசுக்காண்டி ஓதன காசுலாம் என்ன வேணும்? கொஞ்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு நாள் கிடைச்சது 100 ரூபா 150 ரூபா 100 ரூபா இல்லையா? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 30 ரூபா கொடுத்துருக்கு. அது எப்படி ஈடாகும்? பரிசுக்கு பரிசுக்காக ஓதுறது நன்மை தான். ஊக்க பரிசு, இப்படி செஞ்சால் அவங்களுக்கு இது கொடுப்போம் அப்படிங்க, அது பழகிடும். நல்ல காரியங்களை பழக்கப்படுத்துறதுக்காக, நற்காரியங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக வேண்டி அவ்வாறு செய்யலாம். ஜிஹாதுக்கு போனால் சில நேரங்களில் பெரும்பாலான வரக்கூடிய அந்த காசு பணங்களை பிரித்து கொடுப்பாங்க. ஜிஹாதுக்கு கிடைத்த கனிமத்தை பிரித்து கொடுப்பாங்க. இப்போ கனிமத்துக்காண்டியே போருக்கு போகிறாங்கன்னு அர்த்தம்? அப்படி அர்த்தம். எல்லாவுக்காக போனாங்க. இளைஞங்க பெரும்பாலும் புகழ்ந்து பாட்டு படித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க. அன்பளிக்காக படித்தாங்கன்னு அர்த்தமா? அப்படி அவங்க எதிர்பார்க்கலையே. அவங்க எதிர்பார்ப்பு அல்லாவுக்காக வேண்டி. இந்த பரிசுகள் அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக. இது ஜாயிஸ் தான் மார்க்கத்தில். தாய்மார்களுக்கு ஒரு கட்டுரை போட்டி சொன்னோம். பெருமானுடைய சுன்னத்துக்களை ஆராய்ச்சி செய்து பெருமானுடைய சுன்னத்துக்களை விரிவாக எழுதுங்க. அப்படி ஆளுக்கு ஒரு 10 சுன்னத்துக்களை பொறுக்கி எடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சுமாராக 300-400 தாய்மார்கள் தமிழகம் முழுவதும் இருந்து எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் எழுதின பார்த்தா மனசு நமக்கெல்லாம் படப்பட்டு நடிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நாம் எழுத முடியுமான்னு. ஒரு 500 பக்கம் எழுதியிருக்கு. புக்கே தான் போடணும். 10 சுன்னத்தை, ஒரு சுன்னத்துக்கு 50 பக்கம் ஆராய்ச்சி செய்து. ஏமா மிஸ்வாக்குன்னு எடுத்துக்கிட்டா மிஸ்வாக்குடைய பலன்கள் என்ன, அது சம்மந்தமாக குர்ஆனில் எங்கே வருது, ஹதீஸில் எங்கே வருது, அது விஞ்ஞான பலன்கள் என்ன, மிஸ்வாக்கில் எந்த மிஸ்வாக் உயர்ந்தது, மிஸ்வாக்கை பற்றி எப்படி போடுற முறை என்ன, அங்கே வர செயல் இருக்கு. சுருமா எடுத்துக்கிட்டால் அதை பற்றி 50 பக்கம் ஆராய்ச்சி. இப்படியாக அவர்கள் ஆளுக்கு ஒரு 10 சுன்னத்துக்களை பொறுக்கி எடுத்து விரிவான ஆராய்ச்சி. ஒரு அம்மா 500 பக்கம், ஒரு அம்மா 250 பக்கம், ஒரு அம்மா 300 பக்கம். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு முதல் 2, 3வது பரிசுகளும் உஸ்தாதுமாரில் 6 பேர் 7 பேரும் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த 400 பேருக்குமே பரிசு கொடுக்கணும். சரி, இப்போ யோசிங்க, இவங்க பரிசு வெறும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 2000 3000 கொடுக்க போகிற மாதிரி இருக்கும். இந்த 3000 காசுக்காக வேண்டிய அவங்க முயற்சி செஞ்சாங்க. நீ 500 பக்கம் எழுதுவியா? நீ எத்தனை கிதாப் பார்த்துருக்கோம். நெட்டில் எடுத்து கடையில் போய் நேரில் வாங்கி 500 பக்கம் எழுதுறாங்கன்னா 500 பக்கத்தில் நீங்கள் பொறுக்கி எடுத்த எப்படியும் ஒரு 200 ஹதீஸ்கள் இருக்காது. பக்கத்துக்கு ஒரு ஹதீஸு, ஆயாத்துகள் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, 2 மாதம் சரியாக தூக்கமே இல்லைங்க, இரவு பகலாக பாடுபட்டேன். ஒவ்வொருத்தரும் 1 மாதம் 2 மாதம் பாடுபட்டுருக்குறாங்க. இந்த 2000 ரூபாய்க்காண்டி இல்லை இது. இந்த காசு எல்லா இடத்துல அவருக்கு கிடைக்கிற கூலி ரொம்ப பெருசு. அதில் ஒரு அம்மா கடைசியில் எழுதியிருக்கிறாங்க, நான் என்னவோ நீங்கள் பரிசு அறிவிச்சிங்க அது பார்த்துக்குன்னு ஒரு ஆசையில் தான் ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஒவ்வொரு நாள் நான் அதை ஆராய்ச்சி செய்கிற பொழுது எனக்கு அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்களா எங்களுக்காக? அப்படி எழுதுறாங்க. அது அந்த மாதிரி சில பேர் ஃபீட்பேக் மாதிரி பின்னாடி அந்த தாய் மாதிரி எழுதியிருக்காங்க இல்லையா, அதை மட்டும் ஃபோட்டோ பிடிச்சி குரூப்பில் போடுங்க. சில தாய்மார்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அழுகுறேன், என் ரசூலுல்லாஹ் இவ்வளோ சொல்லியிருக்கிறாங்களா, நான் இவ்வளோ என்னால் நான் அதை அறியாமல் இருக்கிறேன்னா, இப்படி பின்பற்றினா இவ்வளோ நன்மை இருக்கா, இவ்வளோ நாளும் செய்யாமட்டேன், இந்த 10 சுன்னத்தையும் என் வாழ்நாள் ஒரு நாள் கூட விடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எழுத சொன்னுடைய நன்மை எனக்கு கிடைச்சி போச்சு. யாரெல்லாம் இதுக்கு முயற்சி செஞ்சீங்களோ அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாங்க. என் குடும்பத்தில் இந்த 10 பேர் சுன்னத்துக்களையும் அமல்படுத்துறது நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஆராய்ச்சியுடைய விளைவு அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. இப்போ பரிசுகள் ஊக்கத்துக்கு கொடுக்குறது கலஞ்சலைங்க. அச்சத்துக்காக வேண்டி பயத்துக்காக வேண்டி தொழுதா சவாபு கிடைக்காது, காசுக்காண்டி தொழுதா சவாபு கிடைக்காது. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிள்ளைகளை 7 வயதானால் தொழுக பழக்குங்க. 10 வயதாய் தொழுகலைன்னு சொன்னால்
அடியுங்க. ஃபதுரிபூஹும் அலைஹா வஹும் அபுனாஹு 10 சனீன். 10 வயசானா அடிங்க அப்படின்னு. அப்போ அடிக்க பயன் தொழுகிற, அல்லாஹ்வுக்கு தொழுகலையா? இப்படி கேள்வி வந்துருமா? அவன் தொழுகை பழக்கிறதுக்காக வேண்டி தொழுகல, அவ்வளோதான் அவனுக்கு முதுகு தோலை உரிச்சிருவான் அப்படின்னு சொல்றேன். இது பயங்காட்டுறது எதுக்காக வேண்டி? அடிப்பது நோக்கம் இல்லை, போய் தொழுவது நோக்கங்க. 10 வயதாகி தொழுகா விட்டு அடியுங்கன்னா அடிப்பதை பயங்காட்டி தொழுக வச்சு பழகிட்டோம். அப்புறம் வாழ்நாள் தொழுகை விட மாட்டான் பாருங்க. அதுக்காக வேண்டி அதில் நீங்கள் தொழுதா உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், தொழுதா சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். அப்போ சாக்லேட்டுக்காக தொழுவார். தலபுனல் இல்மலி கைரில்லா, ஆரம்பத்தில் இல்ம நாங்கள் கைருல்லாவுக்காக வேண்டி தான் தேடினோம். யார் சொல்றா? இமாம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க. அவர் பெரிய ஆலிம்ஷா, என்ன மதிப்பு, இல்லாமையாடலேயே முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. எங்கே போனாலும் கண்ணியம். அவர் காரில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க, மாலை போடுறாங்க, சால்வெல்லாம் உழுவுது. நாமளும் கற்றுக்கணும், நமக்கும் அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் கண்ணியம். முதலமைச்சர் கூட இல்லாண்டு ஃபோட்டோ அனுப்பிச்சு அனுப்புகிறாங்க, எல்லா மந்திரிகளும் அவர் கூட நிற்கிறாங்க. ஜி இப்போ அந்த மாதிரி நாமளும் பெரிய ஆலிம்ஷாவானா நாமளும் முதலமைச்சர் கூடலாம் இருந்து ஃபோட்டோ எடுக்கலாம் போல தெரியுது. அப்படிலாம் ஆசை வரும், துன்யாவுடைய ஆசை. அதுக்காக தான் இல்மை படித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சோம். அந்த இல்மே சொல்லி தருது, இந்த இல்மை நீ அல்லாவுக்காக படிக்கணும். அப்போ எங்கள் சிந்தனை நாங்கள் அல்லாவுக்காக மாற்றிக்கிட்டோம். அந்த இல்மே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. யார் சொல்கிறா? கஸாலி இமாம் சொல்கிறாங்க, தலபனல் இல்மலி கைரில்லா ஃபஅபா அன் யகூன இல்லா லில்லா. அந்த இல்மே எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த இல்மை அல்லாவுக்கு தான் தெரியும். அப்போ இல்முடைய இந்திஹா நெருங்க எல்லாம் தூக்கி போட்டோம். மாசிவல்லா கல்பை விட்டு நவுந்துருச்சு. மாசிவல்லா கல்பை விட்டு நவுந்துருச்சு. நவுந்து கல்வில இப்போ கைரே குதா நசர் சே ஹட்டே பஸ் குதா ரஹே. கல்பை விட்டு கைரே குதா போயிடுச்சு, மௌலா மட்டும்தான் என் கல்பில் உட்காந்துருக்கு, என் நசரில் உட்காந்துருக்காங்க. அந்த இல்மே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு, அல்லாவுக்காக தான் இல்மு தேடணும். தலபுனல் இல்மலி கைரில்லா, ஆரம்பத்தில் கைருல்லாவுக்கு வேண்டி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஷேக்கிட்ட போனால் கஷ்டம்லாம் போயிடுமாமே, சூனியம் முடிச்சிருக்கு, ஷேக்கிட்ட போனால் அந்த சூனியம்லாம் போயிடுமாம்ல. ஜி வியாபாரத்தில் கஷ்டம், ஷேக்கிட்ட போனால் வியாபார கஷ்டம் நீங்கிருமாம்ல. குடும்ப பிரச்சனைகள், ஷேக்கிட்ட போனால் குடும்ப பிரச்சனை தீந்துருமாம்ல. ஜி அப்படிலாம் கொண்டு விடுவோம். சில பேர் பையன் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான், இந்த சர்க்கார்கிட்ட போனால் கொஞ்சம் நல்ல பேச்சு கேட்பானாம்ல. இப்படிலாம் பையன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்குது, பீடி குடிக்கிறான், ஏதோ ஒன்று சொல்லி ஷேகரை கொண்டு விட்டா தெரிஞ்சிருவாங்கல்ல. இப்படிலாம் வந்து விடுவாங்க. அவர் இங்கே வந்து லாயிலா இல்லை படிக்க 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 அவங்க நோக்கத்தையே எல்லாம் தலைகீழ மாற்றிடுவாங்க. தலபுனல் இல்மலி கைரில்லா, கைருல்லாவுக்காக வேண்டி இங்கே வந்தோம். வாசா இங்கே கூன இல்லா இல்லா, அந்த இல்மே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது. இது அல்லாவுக்காக வேண்டித்தான் இதை கற்றுக் கொடுக்கிறது. படவாப்பா இருக்காங்களே, விளையாட போயிட்டாங்க. குலாம் ரசூல் சாஹிப் கல்கத்தாவில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. மணி சேஞ்ச் வியாபாரம்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டு கரன்சி இந்திய கரன்சியாக மாற்றி கொடுக்கறது, அந்த மாதிரி வியாபாரம். நல்ல காசு. திடீர்னு ஒரு ரைடில் எங்கேயோ ஒரு காசு மாட்டிக்கிச்சு. அந்த காலத்தில் ஒரு 20 லட்ச ரூபா. இப்போயே 20 லட்சம் நம்ம கண்ணில் பார்த்தது கிடையாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 20 லட்சம் எவ்வளோ பிடிச்சிருக்கு? 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய காசாக இருந்திருக்கும். ஏன் தனியாக குழந்தை அங்கே போகிறாங்க? அனுப்பக்கூடாது. அப்படி 40 லட்சம் 20 லட்சம் காசுன்னு சொன்னாங்க. முன்ன பின்ன இருக்கலாம், நான் சொன்னதில் கவலை தாங்க முடியல. எல்லா வியாபாரமும் அழிஞ்சு போயிடும், ஒட்டாண்டியாக போயிட வேண்டியதுதான். இருக்கிற வீடெலாம் விற்று கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் உட்கார வேண்டியதான். என்ன செய்யறதுன்னு தெரியல. சில பேர் கலீமி நாயத்திட்ட போங்கன்னு சொன்னாங்க, ஆமீர் நாயத்திட்ட. அவங்கள்ட்ட போய் நான் உங்கள்கிட்ட பையத்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. நோக்கம் உண்மை என்னன்னு சொல்லுப்பா, ஒரு நாள் வரைக்கும் வந்திருக்கிற என்ன காரணம்னு சொல்லு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் துவாவில் எல்லாம் சரி பண்ணிடுவான்னு நம்பிக்கை இருக்காது தான். ஆக பையத்தின் நோக்கம் துனியா, காசு வரணுண்டு. அப்படின்னா இங்கே தான் துனியாவுக்கு நோக்கம் வந்து யாதக அலத்தமாம் யாப்த,
அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் செய்வதும் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதும் தான் பையத்தின் நோக்கம். வியாதி நீங்கிறது, வியாபாரத்தில் பறக்கத்து வர்றது, சூனியம் சிகர்லாம் ஓடுறது, பேய் பிசாசெல்லாம் ஓடணும், வீட்டில் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கு, குடும்ப கஷ்டம் நீங்கணும், இதெல்லாம் பையத்தின் நோக்கம் கிடையாது. நீ நோக்கம் அல்லாஹ்வுக்காக வச்சு பையத்து வாங்க. ஜி யாதக கலத்தவாம் யாஃப்தர், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதிகம் ஞாபகம் செய்வதும் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதும் தான் நோக்கம்னு வாங்கி. 20 லட்ச ரூபா எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கட்டும், வாழ்நாளில் கிடைக்காம போனாலும் போட்டோம், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வேண்டும், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூற வேண்டும், அதுக்காக பையத்து கொடுங்க. நீ எப்போ சொல்றியோ பையத்து வந்து வாங்கி. அது கிடைக்கும் நான் கேரண்டியும் கொடுக்க முடியாது. நான் துவா செஞ்சு அது கிடைச்சிடும் நான் கேரண்டியும் கொடுக்க முடியாது. துவா செய்கிறேன், ஒரு மூமினுக்கு ஒரு மூமின் துவா செய்யக்கூடாதான்? செய்கிறோம், எல்லாரும் செய்கிறோம். நான் மட்டும் இல்லை, என் கூட உள்ள பேருபாகிலும் செய்வோம். ஆனால் அது கிடைக்கல என்ன ஷேக் விட்டு ஓடிடுவீங்க? அப்படின்னா ஷேக்குடைய நோக்கமே காசுக்குன்னா, காசு கிடைச்சா ஷேக் கூட இருப்பாங்க, காசு கிடைக்கலன்னா ஓடிடுவாங்க. வமினன்னாஸ் மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின், சில பேர் அல்லாஹ் ஓரத்தில் நின்று, செவுத்து ஓரத்தில் நின்று வணங்குவானோ. இது கிடைச்சா உட்காந்துக்குவாங்க, கிடைக்காட்டி வேணடா அல்லாஹ் விட்டு ஓடிடுவாங்க. வமினன்னாஸ் மன் யஅ்புதுல்லாஹ அலா ஹர்ஃபின் வைன் அசாபோ ஹைருன் இத்மான் நபி, காசு கிடைச்சுன்னா பொறுமை அமைதியாக இருந்துக்காரு. வைன் அசாபு ஃபித்னத்துன் இன்கலப அலா வஜி, இல்லை கிடைக்கல கஷ்டமாக வருதுன்னா விட்டு ஓடிடுவோம் அல்லா விட்டு. அந்த மாதிரி ஷேக்கிட்ட பிடிப்போம், பார்ப்போம், ஷேக்கு சொன்ன மாதிரி நடந்து பார்ப்போம். வாழ்க்கையில் பறக்கத்து காசு பணம் வந்துச்சுன்னா ஷேக்கை தொடருவோம், இல்லையெனில் விட்டு விட்டு ஓடி விடுவோம். வேறு எதுவும் ஷேக் இருந்தால் பிடிச்சிக்குவோம், எங்கே போனால் காசு வருதோ பிடிச்சிக்குவோம், அது ஷேக்கோட தொடர்பை விட்டுருவோம். இப்படி சில பேர் இருப்போம். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வர வேணாம், அல்லாஹ்வுக்காக வேண்டின்னு வாங்க. அல்லாஹ் தஆலா நாடினால் கொடுப்பான், நாடினால் எடுப்பான். இது அல்லாஹ்வுடைய சிந்தனை. அவங்க யோசிச்சு பார்த்துட்டு, சரிங்க சர்க்கார், நான் அல்லாஹ்வுக்காக வாங்க, அந்த காசு எனக்கு நோக்கமே இல்லை, கல் போட்டு எடுத்துட்டேன், நான் அல்லாஹ்வுக்காக அதுக்கு வர்றேன், உங்கள்கிட்ட பையத்து பண்ணி பையத்து வாங்கிட்டாங்க. திக்ர் சொல்லி கொடுத்தாங்க, இந்த திக்ரை விடாமல் செய்யுங்க சர்க்கார். நான் ஒவ்வொரு சில பொதுவாக உள்ள திக்ர், அல்லாஹ் உள்ள திக்ர், ஸலவாத்து இஸ்திக்ஃபார் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளுக்காக வேண்டி சில திக்ர் அதிகமாக சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த திக்ரை ஓதுங்க, அது வரைக்கும் ஓதிட்டுருங்க. அதை ஓத ஆரம்பித்தாங்க, எல்லா தகரைகளும் நீங்கி நேராக வீட்டுக்கு வந்துச்சு காசு. யாரெல்லாம் தடுத்தாங்களோ நீங்கி, ஏன்னா திக்ரில் பவர் இருக்கு. நீ ஷேக்கில் பவர் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ற, ஷேக்கில் பவர் இருக்கா இல்லையோ, ஷேக்கு சொல்லி கொடுத்த திக்ரில் அந்த பவர் இருக்கு. டாக்டர் நோஞ்சானா இருப்பான் சில நேரங்களில், எலும்பு தோலுமா, அவன் கொடுக்குற மாத்திரையில பவர் இருக்கு. சில நேரம் நீ கடவுத் கச்சன மாதிரி இப்படி இருக்கிற டம்மா டிமில் போறான் டாக்டர், இவன் 150 கிலோ, டாக்டர் எனக்கு சுகர், பெல் அடிச்சாங்க, உள்ள போய் பார்த்தா டாக்டர் அப்படியே 25 கிலோ தான் இருப்பார் போல் தெரியும், உப்புன்னு ஊதுனா பறந்துடுவார். இவர் என்னடா இது, இவ்வளவு நாளா இருக்காரு 25 கிலோ, இவரு மருந்து எழுதி கொடுத்து எனக்கு சிஃபா ஆயிருமா பாப்பாங்க அப்படின்னு பாப்பாங்க யாராச்சும். நான் 150 கிலோ, 25 கிலோ 30 கிலோ டாக்டர் எனக்கு மருந்து எழுதி கொடுத்து எனக்கு ஷிஃபாவாகுமா? நான் வேகமா இந்த சேர்ல உட்காந்து அந்த சேர் மேலே ஏறு, அவர் எத்தாப்புல உட்காந்துருக்காரு, அங்க வந்து பொத்துன்னு இந்த சேர்ல உட்காந்தா அந்த சேரை உட்காந்து அவர் மேலே போய் வந்து மறுபடியும் கீழே விடுகிறார். இந்த வெயிட்லெஸ் இவர் எனக்கு மருந்து எழுதி கொடுத்து அது எப்படி எனக்கு ஷிஃபாவாகும் நினைக்கிறோமா? டாக்டர்ல பவர் இருக்கிற இல்லையோ, டாக்டர் கொடுக்குற மருந்துல பவர் இருக்கு. நீ ஷேக்கிட்ட வந்து பார்க்கும்போது சில பேர் ஷேக் தலப்பா பெருசா இருக்குதா, துண்டுலாம் பெருசா இருக்குதா, கொஞ்சம் தொப்பை பெருசா இருக்கா, அவரோட கார் பெரிய காரா, வீடு பெரிய வீடா, பங்களா ஹான்கா பெருசா இருக்கா, ஹான்கா சாப்பாடு டெய்லி பிரியாணிக்கு போடுறாங்களா, சாப்பாடு குச் பி நஹி பை. அதே மாதிரி ஜி எத்தனையோ பேர் கடைசி வரைக்கும் குடிசை வீட்டில் வாழ்ந்தாங்க, உலகத்தையே ஒரு குலுக்கிட்டு போயிட்டாங்க. கடைசி வரை சொந்தமாக பனை ஓலை வேய்ந்த ஒரு குடிசை வீடு கூட சொந்தமாக இல்லை பாதுஷா நாயத்துக்கு. நான் ஒரு பாதுஷா நாயத்து, சொந்த குடிசை கிடையாது, அது அவங்க ஏற்றிபாரே செய்கிறது கிடையாது.
விளைஞ்சுங்களா? ஆனால் அந்த ஷேக் சொல்லி கொடுத்த திக்ரி எப்படிப்பட்டது? வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் என் திக்ரை புறக்கணித்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில நெருக்கடியை உண்டாக்கிறோம். எல்லாமே இருக்கும், சந்தோஷமா வாழ முடியாது. அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும். எல்லாம் சொல்றான்ல, இப்ப ஷேக் சொன்னாங்க திக்ரை அதிகப்படுத்தி திக்ரை செய்யுங்க 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 செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் பாரு அவன் வாழ்க்கையில மலை போல வரும் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் நீங்கிவிடும். மலை போல வரும் துன்பங்கள் யாவும் பனி போல் நீங்கிவிடும். உன்னை வாழ விடாதவர் வந்து உன் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். எல்லாருடைய சிக்கருக்கு அவ்வளோ பேர் பவர் இருக்கு. திக்ர் அவ்வளோ வேலை செஞ்சு பாருங்க, விளைஞ்சவை. அப்போ ஷேகனாமார்களுடைய அந்த திக்ருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. மரப்பா அந்த மாதிரி அல்லாவுடைய ஃபضலை கொண்டு பையத்து வாங்கிட்டு போனாங்க. ஜி அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். காசெல்லாம் திரும்ப வந்துச்சு. மறுபடியும் செல்வ வளங்கள் கொடுத்தான் அல்லாஹ். இப்போ எஜமா சொன்னாங்க, வந்தீங்க, நோக்கம் நிறைவேறிச்சு, இனி ஷேகை பக்கம் திரும்பி பார்க்கறது கிடையாதா? 40 நாள் வந்து உட்காரணுங்க. வர்றது ஒரு கவருக்கு கொண்டு வந்து ஷேக்கிட்ட வைக்கிறது, துவா வாங்குறது, போயிட்டு வரேன் சொல்றார். அந்த நோக்கம் நிறைவேறிச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இனி ஜாலி. அப்படி 40 நாள் வந்து உட்காரணும், நோன்பு வைக்கணும். ஜி அதாவது 40 நாட்கள் போய் ஒரு இடத்துல ஒரே சிந்தனையிலேயே உட்கார்ந்தோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த வஸ்துல இஸ்திகாமத்தை கொடுத்துட்றாங்க. அதனால தான் ஷேகுமார்கள் 40 நாள் அப்படின்னு சில்லா கணக்கு வச்சிருக்காங்க. வந்து உட்காரணுட்டாங்க, போய் உட்காந்துட்டா நோட்டையும் பேனா தூக்கிட்டு, ஸ்கூல் பாடம் மாதிரி. அவங்க வயசு எத்தனை? நோட்டையும் பேனா தூக்கிட்டு போய் உட்காந்துட்டான். 40 நாள் அவங்க போகிற ஒரு ரசம், பப்படு, வடகம், அப்பளம், ரசம், அப்பளம், அதை ஷேக்குடைய வீட்டிலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு, இங்கே கோடீஸ்வரர் வருது, வீட்டில் ஒவ்வொரு சமையல்காரன் அனுமதி வச்சிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு, அங்கே போய் உட்காந்து தாலீம் எழுதி மனப்பாடம் பண்ணி அந்த நோட்டை கூட என்கிட்ட காமிச்சாங்க. சர்க்கார் போர்டு வச்சு பாடம் நடத்துவாங்க. உசூலே தீன், சிஃபாத் அதமியா, சிஃபாத் உஜூதியா எழுதி காமிச்சிருக்காங்க. அந்த நோட்டை என்கிட்ட காமிச்சாங்க. படவாப்பா இப்படி எஜமா ஷேகமாரில் பாருங்க, காசை குட்டியோ போயிட்டே அந்த வேலையை உட்கார், ஆயில பாடம் படி. 40 நாளாவது குறைஞ்சபட்சம் இருந்து 40 நாள் இருந்த பண்ணி ஹிலாஃபத்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ரிஸ்வானி ஷா அவங்க பேர், குலாம் ரசூல் ரிஸ்வானி ஷா. மிகப்பெரிய சீதை, நிறைய பேருக்கு பையத்தெலாம் கொடுத்தாங்க. திருச்சியில், மஞ்சக்குள்ளையில், திட்டச்சேரியில் நிறைய முறிதல் இருக்கிறாங்க அவங்களுக்கு. அல்லாஹ் மகஃபிர் லஹு வரஹம், அல்லாஹ் அவங்க அந்தஸ்து உயர்த்துவாங்க. அவர்களோடு சொர்க்கத்தில் நம்மை சேர்த்து வைப்பாங்க. அவர்கள் வந்து ரசூலுல்லாஹுடைய சையது குலாம் ரசூல். இல்லை எப்படி ஒரு சீதைத்தனம் பாருங்க, உட்கார வச்சிருவோம். குறைஞ்சது 40. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் வந்து சில்லாயிருங்கன்னு சொல்லிட்டான் பாருங்க. ஜி இது வாதுனா மூசா 40 லைலத்து, அப்படியே வருது. சலாசீன லைலத்து சும்மா அத்மம்னாஹா 10 இதான் வருது. 40 வருதா? 40 நாள். இப்போ 40 நாட்கள் வந்து சில்லா இருக்கும்படி அல்லாஹ் சொன்னான். 40 நாள் உட்காந்துட்டாங்க அல்லாஹ் சிந்தனையில் சொல்ல. அப்போ 40 நாள் சில்லா ஷேகமால் ஏற்படுத்துறதுக்கு காரணம் அதுதான். இது வாஅதுனா மூசா 40 லைலத்தன் அப்படின்னு இடத்துல வருது. 40 லைலத்தன் சும்மா இத்தகத்தும் அஜரன். ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஸ்டேஜ் மாறுறதுக்கு குறைஞ்சது எத்தனை நாள் ஆகுமா? 40 நாள். ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் மாறுது, குறைஞ்சது 40 நாள். மனிதனுடைய தன்மைகள் மாறுறது. ஜி அல்லாஹ் சொல்றான், ஹலக்கன நுத்துஃபத அலகத்தன் ஃபஹலக்கன அலகத்த ஹலக்கன நுத்துஃபத அலகத்தன் ஃபஹலக்கன அலகத்த முலுகத்தன் ஃபஹலக்கன முலுகத்த
عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. 7 ஸ்டேஜ். தாயுடைய கர்ப்பப்பையில் ஒரு மனிதனுடைய 7 ஸ்டேஜ் கரெக்டா. நுத்ஃபத்தன் துளியாக ஒரு ஸ்டேஜ், அலக்கத்தன் இரத்த கட்டியாக, இப்போ ஹலக்கன அலாகத்தான் முழுகத்தன் சதை கட்டியாக. 4வது ஸ்டேஜில் எலும்பு உண்டாது. இப்போ ஹலக்கனல் முழுகத்தை எழுவாங்க, எலும்பு உண்டாது. இப்போ ஹலக்கனல் இலாம் அல்லஹமன் 5வது ஸ்டேஜில் அந்த எலும்பில் சுற்றி தேவையான அமைப்புகள் உண்டாகும். சும்மா அன்ஷனா ஹலக்கன்னா 6வது ஸ்டேஜில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதுக்கு மேலே கண்ணுடைய விரிகள், கண் விழி, காது விழி, மற்ற அடுத்த அந்த அலங்கரிப்புகள், வீட்டு கட்டி முடிச்சு பெயிண்ட் பூசி பெயிண்ட்லாம் அடிக்கிறோம்ல, ஃபதபாரக்கல்லாஹு அஹ்சன். அப்புறம் எல்லாத்துக்கும் கனெக்ஷன், மூளை, கல்பு, கடைசியில் அஹ்சனுல் ஹாலிகீன், ஹாலிகீன்கள் அழகான அந்த உருவத்துக்கு முழு அழகை கொடுத்து முடியெல்லாம் முளைச்சு அழகெல்லாம் கொடுத்து அது அடுத்த ஸ்டேஜ், அழகுபடுத்தக்கூடிய ஸ்டேஜ் அஹ்சனுல் ஹாலிகீன். அவ 7 ஸ்டேஜ், ஒவ்வொரு ஸ்டேஜும் 40 நாள். இப்போ எத்தனை நாள் ஆச்சு மொத்தம்? 4 28 280 நாள் குழந்தை பிறக்கிறது கணக்கு. தான் உலகத்தில் இன்னைக்கு அதுதான் கணக்கு. குழந்தைக்கு எத்தனை நாள் கணக்கு? 280 நாள். மாத கணக்கு வச்சா 9 மாதம் 10 நாள், 9 மாதம் 10 நாள் கணக்கு. விளைஞ்சவை அந்த ஸ்டேஜில் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜி தயாராகிறான். மனதளவில் தயாராகிறான். மனதளவில் தயாராவதற்காக நாம் எல்லாமே ரெடியாக. இப்போ 40 நாளுங்கிறது ஒரு அல்லாஹ்வுடைய ஃபضل. நினச்சிங்களா? நாம் சொல்கிற டாக்டருங்களும் சித்தா டாக்டர்லாம் பார்த்தீங்களா, அவங்க 40 நாளுக்கு ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. எந்த மருந்தும் குறைஞ்சது 40 நாள் சாப்பிடுங்க, அப்புறம் தான் வேலை செய்யும்னு சொல்லுவோம். இன்னைக்கு சாப்பிட்டே நாளைக்கு வேலை செய்யணும் அப்படிங்க. ஒரு மண்டலம் சாப்பிடுங்க சார். துவாவும் 40 நாள். நீங்கள் ஒரு துவா செஞ்சீங்க உடனே குறைஞ்சது 40 நாள் கேளுங்க. குறைஞ்சது ஒரு துவாவை அல்லாஹ் அதில் பிறக்கத்து வச்சிருக்கு. சரி, சப்ஜெக்ட் எங்கே ஆரம்பிச்சோம், எங்கே தண்ணி கொடுப்போம், எங்கே ஆரம்பித்தோம்? என்னப்பா? அத்தாலு அலல் கைரி பிஸ்மில்லாஹ் கஃபாயிலி. நல்ல விஷயங்களை அறிவித்து கொடுத்தால் அதை செய்த சவாபை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். அப்போ அமல் செய்யாமலேயே கூலி, வேலையும் இல்லை கூலி முழுமையாக. எப்படி பார்த்தீங்க? ஈஸியஸ்ட் வே. இப்போ மக்களுக்கு மத்தியில் இல்மை பரப்புறது இது ஒரு எளிமையான வழி. ஆச்சுங்களா? அப்போ எத்தனை தாய்மார்கள் குர்ஆனை ஓதிட்டாங்க. அதே மாதிரி ரபியுல் அவ்வல் மிஸ்கின் ஒரு அறிவிப்பு செய்கிறது. செலவாத்து ஓதணும். 1,00,000 செலவாத்து ஓதணும் 100 ரூபா. சில மக்கள் அல்லாஹ்வுடைய ஃபضل மாணவர்லாம் போட்டி போட்டு ஓதுவாங்க. போன வாட்டி ஒருத்தர் 3 லட்சம் ஓதுனார், ஒருத்தர் 4 லட்சம், ஒருத்தர் 400 ரூபா வாங்கிக்கிறாங்க. நான் 300 ரூபா கொடுத்துட்றேன் 3 லட்சத்துக்கு. 1 லட்சத்துக்கு 1 லட்சத்துக்கு 100 ரூபான்னா 1 ரூபாய்க்கு எத்தனை ஆச்சு? 1000. ஒரு செலவாத்துக்கு இந்த மொத்த துனியாவை கொடுத்தாலும் ஈடாகாது. 1000 செலவாத்து வச்சு 1 ரூபா தான் நான் கொடுக்குறேன், என் கையிலேருந்து போகுது. ஆனால் அவ்வளோ சவாப் எல்லாம் கொடுத்துறாங்க. இந்த நன்மையை எதிர்பார்த்து அவங்க செய்யலை, ஒரு ஊக்கம். அப்போ அது அவங்க வாயிலே பழகிட்டே வந்துடும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10,000 செலவாத்தை ஓதணும் இல்லையா? இப்பதான் சொல்லலாம் போயிட்டே இருப்பாங்க, தூங்குற வரைக்கும் ஓதிட்டு இருப்பாங்க இல்லையா? நடு தூக்கத்தில் எழுப்பி விட்டு அவங்க பாருங்க வாயில சொல்லலாம் தூக்கத்தை முடிச்சாங்க வச்சுங்க. அதான் யாரு
அப்துல்லா தூக்கத்தில் சலாத்து ஓதித்து உட்காந்துருக்காரு. சல்லல்லாஹு ஓதித்து கணக்கு அவருக்கு போட்டி இவ்வளோ ஓதுறோன்னு தசமி மிஷினில். எந்த சிந்தனையில் மனுஷன் கண்ணை மூடுறானோ எந்திரிக்குமோ அதே சிந்தனை தான் வரும். நீ தூங்கும் போது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, கண்டது, டிவி, அது இது யூடியூப்பு பார்த்தவங்கன்னா கனவுல அவங்க தான் வருவாங்க. எல்லாம் சினிமா நடிகையாக வருவாங்க, அவங்க தான் வருவாங்க. யாரை பார்த்து அதான் வருவாங்க. நீ செலவாத்து ஓதிட்டே படுத்த கண் மூடி யாரை சொல்ல பெருமாளை சிந்தனை யாரை சொல்ல என் கனவுல வாங்க, அல்லாஹு அல்லா அல்லா நீ என் கனவுல வா அல்லா அப்படின்னு படுங்க. எல்லாரும் கனவுல வருவோம் பை. ரசூல் ஸல்லல்லாஹு கனவுல வருவாங்க. பெருமாளை கனவுல பார்க்கணும்னு ஒரே எல்லாரும் ஆசை வைங்க. டைமா செலவாத்திலேயே பெருமாளோட கண்ணீர் வடித்து படுங்க. இன்னைக்கு கேட்ட ஒரு நாளைக்கு வருவாங்க. நீ யார் யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கனவுல பார்த்துருக்கீங்க கேட்டுக்கணும். ரெண்டு பேர் பார்த்துருக்காங்க. வேற யாரும் பார்த்தது இல்லையா? பார்த்துங்க. 2 இப்ராஹிம் மசத்தும் பார்த்துருங்க. பெரிய இப்ராஹிம் மசத், சின்ன இப்ராஹிம் மசத். ஆசை வைங்க. அல்லாஹ் கனவுல பார்த்துருக்கீங்களா? அல்லாஹ் பார்க்கலாம் பை. அல்லாஹ் கனவுலையே பார்க்கணும் ஆசை வைக்க மாட்டீங்களா? நேரில் தான் பார்க்க முடியல, கனவுலையே பார்க்கலாம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பல தடவை அல்லாஹ் கனவுல பார்த்துருக்கேன். ரஅய்து ரப்பி, என் ரப்பை நான் பார்த்தேன் கனவுல. என் நெஞ்சில் எல்லாம் கை வச்சான் கனவுல வச்சா, அந்த ஜில்லுன்னு இருந்துச்சு என் கை நெஞ்சு. வஜத்து பர்தாவா, அதனுடைய குளிர்ச்சியை என் நெஞ்சிலே பெற்றுக்கொண்டேன். ஒரு ரிவாயத்தில் ரஅய்து ரப்பி ஃபி சூரத்தின் ஷாபின் அம்ரதின், ஒரு தாடி மீசை இல்லாத ஒரு அழகிய வாலிபனுடைய தோற்றத்தில் என் ரப்பை நான் பார்த்தேன். யார? மோலாய காயினாத். நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம், அல்லாஹ் பார்க்கணும் ஆசை வேணாம்? ஒரு நாள் நமக்கு சோறு போட்டு வளர்த்து மனுஷன் ஆக்கி வச்சு நீங்க ஒரு முடியா நில்லுங்க. அல்லாஹ் நீ கனவு ரசூல் கனவு வந்து எல்லாம் என் கனவு வந்தே ஆகணும் நீ அப்படின்னு அல்லாஹ்ட்ட ஒரு புடிவாதம் பண்ணுங்க. என்னப்பா? வஜத்து பர்தா ரஅய்து ரப்பி ஃபி அஹ்ஸனி சூரத், ரொம்ப அழகான தோற்றத்தில் அல்லாஹ் நான் பார்த்தேன். திருமதி ஷாதி. இன்னொரு ஃபி சூரத்தின் ஷாபின், அது மோதுங்கிறாங்க. ஷாபின்ற மாதிரி வார்த்தை வேற வார்த்தை இருக்கும். ஷாபுடைய வாலிப தோற்றத்தில் அல்லாஹ்வை பார்த்து இப்படி ஹதீஸ் வருது பை. அதற்கு பிற்காலத்தில் மகான்களும் அறிவித்திருக்கிறார் அல்லாஹ்வை கனவிலே பார்த்தேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் பலமுறை அல்லாஹ்வை கனவில் பார்த்தேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 100 முறை அல்லாஹ்வை கனவில் பார்த்தேன். 100வது முறை கேட்டேன், யா அல்லாஹ் எதை கொண்டு நீ சந்தோஷப்படுகிறாய் என்று கேட்டேன். உனக்கு ரொம்ப பிரியமான அமல் எது? குர்ஆன் ஓதுறதுன்னு சொன்னான். அர்த்தம் தெரிஞ்சு ஓதுறதா தெரியாம ஓதுறதான்னு நான் கேட்டேன். தெரிஞ்சு ஓதுனாலும் சரி தெரியாம ஓதுனாலும் சரி குர்ஆன் ஓதுறது எனக்கு ரொம்ப சிறப்பு, ரொம்ப பிடிக்கும். என்று அல்லாஹ் சொன்னான். அது குர்ஆன் அதிகமாக ஓதணும், அல்லாஹ்வுக்கு பிடிச்ச அமல். அப்போ அல்லாஹ் கனவு பார்க்கலாமா? இல்லை இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் நீ கனவுல வா, அல்லாஹ் ரசூலோட கேளுங்க. ख्वाब में भी न नजर आए तो शाहाय कहो, अब जी कैसे तुम्हें देख के जीने वाले. யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்த்து தான் நாங்கள் வாழணும், கனவுல கூட நீங்கள் வரலன்னு எப்படி வாழ்றது? நாங்கள் எங்கள் கனவில்லாது வாருங்கள் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு புடியா நில்லுங்க. கபூரில் வர்றாங்க, சில கனவுல வர மாட்டாங்களா? உலகத்தில் எல்லா மனிதருடைய கபூர்லையும் கொண்டு போய் வச்சோன்னு ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க. அவர் மூமினா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, முனாஃபிகா இருந்தாலும் சரி, நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க. மலக்குகள் கேட்பாங்க இவங்க யாருன்னு கேட்பாங்க. மூமினான மனிதர் யாரா? அட என் மேல யார்? எங்க எஜமான் அவங்க. ஜான் தும் பர் கரும் குர்பான் மதீனே வாலே, எங்களுடைய எஜமான் அவங்க.
எங்க ரசூலுல்லாஹ் அவங்க என்ற ஆனந்த பேருவகை கொள்வார்கள். மூமின்கள். காஃபிர்கள் எங்கேயோ பார்த்தோம், யாரும் தெரியலையா, யாரு அடையாளம் தெரியலையா, யார் இவர் புதுசா இருக்குது என்று சொல்லுவார்கள் காஃபிர்களும் முனாஃபிக்குகளும். மூமின்கள் உயிரை விட்டுருவோம். எங்க எஜமான் யாரை பார்ப்பதற்காக நாங்கள் வாழ்நாளெல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தோமோ அந்த எங்கள் ஏந்தல் நபி, எங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்கத்து மலரே மாணிக்க சுடரே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க எஜமான். ஜி எஜமான் எப்படி உங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்களுடைய அழகை கற்பனை செய்து ரசிச்சுட்டு இருந்தோம், இப்போ நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார கற்பனையால் ரசித்து கொண்டிருந்தோம். கோரி பதன் பர் காலி ஹே கமலி, உடம்போ வெள்ளை வெள்ளின்னு ரோஜா பூ மாதிரி இருக்கு, மேலே போட்டிருக்க துண்டு கருப்பா இருக்கு, ஆப்போசிட் கலர். அப்ப கற்பனை எவ்வளவு அழகா இருக்குல்ல, ரெண்டுக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்குல்ல. அது கற்பனை செய்தாலே என் கல்பு துடிக்குது. கோரி பதன் பர் காலி ஹே கமலி பிந்தே கே மை ஹூனி சாரி, கண்ணால் பார்க்காமலேயே நான் அர்ப்பணமாகிறேன். பிந்தே கே மை ஹூனி சாரி மை வாரி தும் பர் ஜாஊ நபி ஜி जी मरने पे कुर्बान हूं ताके देखूं या रसूलल्लाह. இப்பதான் மௌத்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்க வேண்டி मरने पे कुर्बान हूं ताके देखूं कब्र में सूरत तुम्हारी मैं वारी तुम जाओ नबी जी. உள்ள வச்சா அவங்க கபர்ல நீங்க வந்துடுறீங்களா யார் சொல்ல, இங்கதான் எங்களுக்கு வர மாட்டேங்கிறீங்க, கபர்லயாவது வாங்கல, அதுக்காகத்தான் ஏங்கி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற. अंधेरी घर में जब मुस्कुराए, अंधेरी घर में जब मुस्कुराए एक लख्त जुल्मत सुधारी मैं वारी तुम पर. अंधेरी घर में जब मुस्कुराए एक लख्त जुल्मत सुधारी मैं वारी तुम पर जाओ नबी. அந்த இருட்டு அறையில மின்சாரமே இல்லாத காலத்துல ஆயிஷா நாயகம் வீட்டுல ஒரு ஊசி கீழே விழுந்தா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெருமாள் வருவாங்க, சிரிப்பாங்களாம். அந்த வெளிச்சத்துல எங்க ஊசி விழுந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. யார சொல்ல, இருட்டறையில் நீங்கள் சிரித்தால் ஒளிமயமாகிவிடும். அப்ப என் கபருக்கு நீங்க சிரிச்ச மொத்தம் தான் வருவீங்க. அப்ப என் கபராவா இருக்கும், அது இருட்டறையாவா இருக்கும், சொர்க்கத்தின் பூஞ்சோலியா மாறிடும். நீங்க வந்துட்டா சொர்க்கத்தின் பூஞ்சோலி. एक लख्त जुल्मत सुधारी मैं वारी तुम पर जाऊं नबी. ஆக மௌலு என்னவை தலைப்பு என்ன, எந்த வேலையும் செய்யாமலேயே அல்லாஹ் தஆலா இடத்திலே கூலி இருக்கிறது. எப்ப நீ ஒரு காரியம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறாய், இடையில் 1000 தடைகள் வருகிறது, நீயா நிப்பாட்டக்கூடாது, இப்ப அல்லாஹ்வோட உதவி வராது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின், ஒரு கூட்டத்தாரின் மேல் தான் சொரியக்கூடிய கருணையை, ரஹ்மத்தை, அருளை அல்லாஹ் மாற்றிக் கொள்வதில்லை. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுடைய நிலையை தாங்களே மாற்றிக் கொள்ளாதவரை அல்லாஹ் மாற்றுறது. அல்லாஹ் உனக்கு அருள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பான், கருணை புரிஞ்சுக்கிட்டே இருப்பான். நீ அதற்குரிய வேலை செய்து கொண்டே இருக்கும் காலம். நீ உன்னுடைய காரியத்துல மாற்றம் வந்துருச்சு, அவன் அருள் புரியதை நிப்பாட்டிடுவான். பை எல்லா உடல் ஆரோக்கியம் கொடுக்குறான், தொழுகிற வணக்க வழிபாடுல ஈடுபடுற, கொடுத்துட்டே இருப்பான். நீ மாற்றி ஈடுபட்ட, தவறான காரணம் ஈடுபட்ட ஆரோக்கியத்தை குறைச்சிருவான். எல்லாம் காசு கொடுத்துட்டே இருக்கான், உதவி செய்கிறார், சொந்த பந்தம் நல்ல காரியங்கள் செஞ்சுட்டே இருக்கிறார், வந்துக்கிட்டே இருக்கும், காசு கொடுத்துட்டே இருப்பான். நீ அதை நிப்பாட்டின, உனக்கு வரக்கூடிய அருளும் குறைஞ்சிடும். இன்னல்லாஹ் லா, குர்ஆன் ஆயத்து பாய், இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பி கௌமின். இன்னொரு வருது,
ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுகளினாலே அவனுக்கு வரக்கூடிய ரஹமத்தை அல்லாஹ் நிப்பாட்டிடுறான். சொல்லுங்க, பிதன்பின் யுசீபுஹுன்னு வரும் ஹதீஸ்ல வரும். ஹதீஸ் எடுப்பா டக்குன்னு என்னப்பா நீ சொல்ற யோசிக்கிற, சும்மா உட்காந்துருக்க ஜி. அதுதான் இன்னல் அபுதல யுஹரமு ரிஸ்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ரிஸ்கை சில நேரங்களில் நிப்பாட்டி விடுகிறான். பிதன்பின் யுசீபு, இவன் சில தவறுகளினால். ரவாஹு என்னப்பா ஹதீஸ் என்ன, ராவி சௌபான் மௌலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னப்பா கிதாப் எங்கே போட்டிருக்கான்? இன்னல் அபுத ல யுஹரமு ரிஸ்க பிதன்பின் யுசீபு, இவன் செய்யக்கூடிய சில குற்றத்தின் காரணமாக, பாவங்கள் தவறுகளின் காரணமாக இவனுக்கு வரக்கூடிய ரிஸ்கை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டிடுறான். என்னதான் வலிங்க இதுக்கு? இப்போ என்ன செய்யணும்? திரும்ப அந்த ரிஸ்கை பெறுறதுக்கு என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்கும் அல்லாஹ் தஆலா பதில் சொல்றான் குர்ஆன். வயின் உத்தும் உதுனா, நீ திரும்பிக்க நானும் திரும்பிக்கிறேன். சொல்றான் என்ன சொல்றான்? வயின் உத்தும், நீ மாத்திக்க நானும் மாத்திக்கிறேன். பழைய ரஹமத்தை சேரேங்கிறான், பழைய பேர் அருளை செய்கிறேன்றான். எத்தனை வாயத்தை எடுத்தீங்களா பாய்? சரி விடுங்க. என்னது இப்னு மாஜா? என்ன விஷயம்? நீங்க என்ன விஷயம் எடுத்தீங்க? ஆயத்து பிதன்பின் யுசீபுஹு, இன்னல் அப்த யுஹரமு ரிஸ்க பிதன்பின் யுசீபுஹு. இந்த ரிவாயத்துனா இப்னு மாஜா, அஹமது முஸ்னத் அஹமதுல இப்னு மாஜால வரக்கூடிய சௌபான் ரலியல்லாஹு. சரியான ஹதீஸ் பாய், நல்லா விளங்க பிள்ளைகளா, உங்களை நல்லா விளங்குங்க. இந்த ஹதீஸ் என்னைக்கும் மறைக்காதுங்க. பை இந்த ஹதீஸ ஆயத்தை மறக்காதீங்க. நாம் செய்யக்கூடிய தவறுகளினால், குற்றங்களால், பாவங்களினால் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க்கு குறைஞ்சிடும். உங்கள் அத்தா அவனுக்கு 500 ரூபா காசு அனுப்பணும்னு நினச்சிருப்பாரு, நினப்பு வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது தப்பு செய்வேன், அவர் நினைப்பு எல்லாம் மாதிரி போட்டோம், திருட்டு போய் ரெண்டு கொடுத்துக்கலாம். நீ இங்கே செஞ்சு அவருக்கு ஏதோ பார்த்துருக்கவே மாட்டார், யாரும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா கனெக்ஷன் உண்டாக்கிடும், அந்த ரிஸ்க் அப்படியே நின்றும், வந்துக்கிட்டே இருக்கு, நின்றும். வளர்ந்துச்சுங்களா? இதுக்கு வழி என்ன? திரும்ப தௌபா தான், திரும்ப தௌபா தான். வழிநடத்தும் வளர்ந்துச்சுங்களா? மறுபடியும் ருஜு ஆக வேண்டியது வேலை. நீ திரும்பிக்க, நானும் திரும்பிக்கிறேன். இப்போ இன்னல்லாஹ் லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டத்தாரின் மேல் உண்டான நியமத்துக்களை அல்லாஹ் மாற்றிக் கொள்வதில்லை. அது ஆயிரத்துங்க. ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுக்கு தாங்களே மாற்றிக்கொள்ளாதவரை மாற்றாது. வந்துகிட்டே இருக்கு, ஏன் நின்று போகுது? இப்போ நீ செஞ்சது தப்பு, ஏதோ தவறு ஒன்றில் இருக்கு, அப்போ அல்லாவும் மாற்றிக்கிட்டான். இப்போ என்ன மறுபடியும் மாற்றிக்கோ, அல்லாஹ் மாற்றிக்கோ, திரும்ப அல்லாஹ் தஆலா கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது நான் மாற்றிக்கிறது. நான் முந்தி சொன்னது என்னன்னா, அல்லாஹ் தஆலாவா ஒரு தடையை உண்டாக்கிட்டேன். ஷேഖன சொன்னாங்க, இரவு தூங்க உட்கார்றீங்களே கண்ணு, படுத்துக்கிட்டு தூங்காதீங்க, உட்காந்துங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ், இன்னைக்கு ஃபஜர் வரைக்கும் இதுக்கே சேருது. அப்படியே மனசுல உறுதி வச்சுக்கணும். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். சரி, 5 நிமிஷம் 10 நிமிஷம் போகும், அப்புறம் என்ன கசிபி கீழே அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், ஒரு 10 நிமிஷம், 2 தடவை 3 தடவை நடக்கும். அப்புறம் வந்து அப்படியே படுத்தாட கட்டை நீட்ட, அவ்வளோதான், அப்படியே கொரட்டை. இப்போ இவருடைய சிந்தனை வந்து இரவு முழுவதும் திக்ரு செய்யணும் தான் இருந்துச்சு. தூக்கம் வந்தது யாரின் புறத்திலிருந்து வந்துச்சு? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்துச்சு. அப்போ இவர் திக்ரை நிப்பாட்டினது யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வை பொறுப்பேற்றுக்குவோம்.
இரவு முழுசும் திக்ர் செஞ்ச சவாபை கொடுத்துறாங்க. மன் அதா ஃபிராஷஹு வஹுவ யன்வி அன் யகூம யுஸல்லி மினல் லைலி ஃபகலபத்துஹு ஐனாஹு ஹத்தா யுஸ்பிஹு குத்திப லஹு மா நவா வகான சதகத்தன் அலைஹி மினல்லாஹி தஆலா. அர்ராவி அபு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அக்ரஜஹு நஸஈ இப்னு மாஜா. ஒரு மனிதன் இரவில் முசல்லா போட்டு தொழுகணும்னு நின்றான். இன்னைக்கு நைட்டு முழுசும் தொழுதுறதையா விடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கங்கணம் கட்டி நின்றான். தன் படுக்கைக்கு வந்து என்வி ஐயக்கூம யுசல்லி மினல் லைலி, இரவில் தொழுவதற்காக வேண்டிய ஒரு திக்ர் செய்ததுக்கு வச்சுங்களேன். இப்போ கலபத்து ஐநாகு, ரெண்டு கண்ணு மிகச்சிருச்சு, தூக்கம் தள்ளுது, அப்படியே முசலையாக தூங்கிட்டான். அது பெட்டில் படுத்துட்டான். பெட்டில் திக்ர் செய்யணும் உட்காந்து திக்ரில் அப்படியே பெட்டில் கட்டை நீட்டிட்டான். குத்திபலஹு மானவா, அவன் என்ன நியதி செஞ்சாலும் அல்லாஹ் அவனுக்கு எழுதி வச்சிடறான். வகான சதகத்தன் அலைஹி மினல்லாஹி தஆலா, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுக்கு வழங்கப்பட்ட தர்மமாக ஆகிவிடுகிறது. தூக்கத்துக்கு தூக்கம் கிடைச்சிக்கிச்சு, திக்ருக்கு கிடைச்சி, சவாபும் கிடைச்சிக்கிச்சு. என்ன அழகான ஐடியா! எல்லாம் செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? கண்ணை மூடி உட்காந்து ஜெய். இவன் பாட்டுக்கு யூடியூப்ல ஏதாவது பார்த்துக்கிட்டே தூங்கிறான். அப்படி யூடியூப் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இரவு முழுவதும் பார்த்த சவாபு கிடைக்குங்களே, இரவு முழுதும் அதை வந்து சினிமா பார்த்தா உத கிடைக்கும், அதாப்பு கிடைக்கும். இப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படி ஆன்றான். ஒரு பக்கம் விழுந்துருது ஃபோனில் யூடியூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு படம், ஃபேஸ்புக்கு. அப்போ இரவு முழுசும் அந்த படத்தை பார்த்த உத சேர்ந்து கிடைக்கும். தேவையா? என்ன செய்யணும்? போய் அல்லாஹ்வுடைய திக்ர்லே தூங்குங்க. படுக்கையை போட்டீங்களா, பெட்டை போட்டிங்களா, தலைவாணி போட்டிங்களா, உட்காந்துங்க. படுத்து தூங்காது, படுத்து தூங்குற உட்காந்துங்க. சிவமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஒரு மதரசால ஒரு ஹஸரத்திட்ட ஒரு மாணவர் ஊரை விட்டு கிளம்புறாரு. மசா ஓதி 7 வருஷம் ஓதி முடிச்சுட்டு போறாரு. ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அந்த அறிவுரை 3 அறிவுரை சொன்னாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று, படுத்துட்டு தூங்கக்கூடாது. எனவே மாணவர்கள் எல்லாரும் கவனிச்சிங்க, யாரும் படுத்துக்கிட்டு தூங்கக்கூடாது. உட்காந்து சாப்பிடக்கூடாது. அம்மா அத்தாவுக்கு காசு கொடுக்கக்கூடாது. ஏற்பட்டிருக்கு விஜயமலை. படுத்து தூங்கக்கூடாது. பிள்ளைங்களுக்காக ஒன்றும் வராங்க. படுத்து தூங்கக்கூடாதுன்னா நின்று தூங்குவாங்க, இல்லை உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னா படுத்துட்டு சாப்பிடணுமா? அம்மா அத்தா காசு கொடுக்கணும், இப்போ நீங்கள் காசுலாம் பஞ்சாயத்து பண்ணி கொடுக்கணுமா? என்ன சொல்கிறாங்க? உஸ்தாது சொல்லிட்டான், சாயந்தரம் வாங்க ஊருக்கு போகும்போது சொல்கிறேன்ட்டார். எல்லாம் பொட்டி படிக்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ சொன்னாலும் உஸ்தாது, படுத்துக்கிட்டு தூங்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? தூக்கம் வராமல் படுத்துக்கிட்டு புரண்டுகிட்டே உட்காந்துருக்கு. நீ வேலை செய்யணும், குர்ஆன் ஓதிட்டே இருக்கணும், திக்ர் செய்யணும், பாடங்களை பார்க்கணும். தூக்கம் ஒன்றையா மிகச்சிறது பாரு, அப்படி தூங்கிடு. மிகைப்பு வந்து தூங்கணும், படுத்துக்கிட்டு அப்புறம் தூங்குறது, தூக்கிட்டு படுக்கணும். உட்காந்து சாப்பிடணும். உழைக்காமல் அடுத்தவன் அண்ணன் உழைக்கிறாரு, அத்தா உழைக்கிறாரு, இவங்க உழைப்பில் நீ உட்காந்து சாப்பிடக்கூடாது, உழைச்சி சாப்பிடணும். உட்காந்து சாப்பிட அர்த்தம் என்ன? உழைச்சி சாப்பிட, உட்காந்து சாப்பிடாத. அவர் அண்ணன் உழைக்கிறாரு, தம்பி உழைக்கிறார், அண்ணன் பாப்பா உழைக்கிறாரு, பாப்பா வெளிநாட்டு வேலை செய்வார், இவங்க பைக் வாங்கி கொடுத்துருவாரு. நீ சுற்றுறது தான் வேலை, திண்டுக்கிட்டு நல்லா திண்டுக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. உட்காந்து சாப்பிட. பாப்பா அம்மா காசு பணம் கொடுக்கூடாதுன்னு நீ அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கக்கூடாது. சம்பளம் வாங்க கவரை அப்படி கொடுத்துடணும், இன்னி பார்க்காம. ஏட்ட பாப்பாட்ட கொடுத்துடணும். அவங்கள்ட்ட பாப்பா ப்ரெஷ் வாங்கணும், பூரா கொடுங்க. செப்பல் வாங்கணும், 200 வாங்கணும், பாப்பா கொடுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கணும் ஜி. அவங்களுக்கு செலவு கொடுக்கறதுக்கு உனக்கு யார்? நீ யார்? இன்னக்கவ மாலுக்க இல்லை அபிக்க, நீயும் உன் காசும் அவங்களுக்கு. அவங்களுக்கு கொடுத்துரு, நீ அவங்கள்ட்ட கேட்டு வாங்கி இப்படின்னு சொன்னார், விளக்கம் சொன்னார். அது மாதிரி இன்னிலிருந்து யாரும் படுத்தும் கூடாது. என்ன பை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய திக்ரிலே உட்காந்து அப்படியே சொக்கி படுத்தணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? நௌமுஹும் கலபத்துன், சூஃபியாக்களுடைய தூக்கமே மிகச்சு வர்றது தான்.
நான் வருஷால் ஓதக்கூடிய காலங்கள், மனசை ஓதி கொடுக்கக்கூடிய காலங்களில், ஓதுகிற காலத்துலேயும் அப்படி தான். கிதாபை திறந்து வச்சு ஷரகை பார்த்துட்டே உட்காந்து நான் உட்காந்துருப்பேன். செவுத்தில் சாஞ்சு எனக்கு முன்பு ஒரு டெஸ்க் இருக்கும். மிதமான நேரங்களில் டெஸ்கில் தான் இரவெல்லாம் தூங்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கும், அப்படியே தூங்கும். டெஸ்கிலே படுத்துருக்கேன். ஃபஜர் வரைக்கும் படுத்துருக்கேன். ஒரு சில நேரம் நான் சொல்லுலாம் கிதாபில் நோட்டில் எழுதிருக்கும். கிதாபு நோட்டில் இப்போ துடைக்கிறது நோட்டிலாம் எழுதுரும். இப்படி நைட்லாம் படுத்துருந்தேன். ரொம்ப காலங்களில், அதிகமான காலங்கள் புறவச்சேரியில் மசாலா பாடத்தும் எல்லா ஷரகையும் பார்க்குறது. அல்ஃபியான் அதுக்கு நல்ல ஷரஹ், இவனு கையில் அது தஃப்சீர் அதுக்கு நல்ல ஷரஹ். 2 மணி வெகு நேரம் ஆயிரும். 12 மணி 1 மணி நேரம் அப்படியே தூங்கிடுவேன். லைட் எரிஞ்சிட்டு இருக்குங்க ரூமில் லைட்டும் ஆஃப் பண்ணுறதில்ல. அவருக்கு அப்படியே டெஸ்க்கு முன்னாடி இருக்கும், அப்படியே தூங்கிடும். ஜமா சர்க்கார் 4 மணிக்கு தஹஜ்ஜுதுக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வருவாங்க. என் ரூம் லைட் எரிஞ்சிட்ருக்கும், எல்லாருமே ஆஃப் பண்ணுறேன். அங்கேருந்து வந்து கவை தட்டுவாங்க, விரலால தட்டுவாங்க. சாப் சாப் ஜி சர்க்கார் அப்படின்னு படுங்க படுங்க அப்படின்னு. அப்புறம் 3 மணிக்கு 4 மணிக்கு 3:30 மணிக்கு எந்திரிப்பாங்க தஹஜ்ஜுதுக்கு. கவை தட்டுவாங்க, விரலால தட்டுவாங்க. சாப் பரவாயில்ல சாத்தியிருக்கும், லைட் எரிஞ்சிட்ருக்கும். இப்போ அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு தலாணி போட்டு படுக்கிறது. ரொம்ப காலங்கள். ஜமா சர்க்கார் 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க. சீக்கிரம் படுத்துடுவாங்க. இஷாத்தை தொட்டு ஓரளவுக்கு ரொம்ப நம்மளை மாதிரி 11 மணிக்கெலாம் 10 ஒரு 9 மணிக்கு 9 படுத்துடுவாங்க. 3:30க்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுவாங்க. தொழுதுட்டு இந்த கிராத் இருக்குல்ல, சுதேசி கிராத், அதை டேப் ரிகார்டில் போட்டு விட்ருவாங்க. பட்டன் டேப் வச்சு இந்த காலத்தில் கேசட் அதுகிட்டே கேட்டுக்கோங்க இருக்கும். அப்படி ரொம்ப ரசித்து கேட்பாங்க. குர்ஆனை ஓதுறதுல ஒரு இன்பம், கேட்கறதுல ஒரு இன்பம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கேட்டாங்க. ரமதானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஓதுவாங்க, பெருமாள் ரசித்து கேட்பாங்க. பெருமாள் வஃபாத் ஆகிற வருஷம் 2 வாட்டி ஓத சொன்னாங்க. 2 வாட்டி ஓதி 2 வாட்டி கேட்டாங்க முழு குர்ஆனை. ஜமா சர்க்கார் இந்த மாதிரி கேசட்டில் போட்டு கேட்பாங்க. ஃபஜர் வரைக்கும் குர்ஆன் கேட்பாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, துக்கில் இருப்பாங்க. 3:30 மணிக்கு எந்திரிச்சிடும். அது மாதிரி நாமளும் எர்லியர் படுத்துறோம். 3:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு துக்கில் உட்காந்துரும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. ஜி லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ என்ன தலைப்பு? சில நல்ல அமல்களுக்கு செய்யாமலேயே கூலி கிடைக்குது. இரவெல்லாம் தூங்கிடுறாரு, இலவச சவாபு. யார் கொடுப்பா அந்த மாதிரி? இப்போ யாராவது முதலாளிக்கு கடைக்கு வேலைக்கு கூப்பிட்டாரு, நம்ம அவசரமாக போனோம், நடு வழியில் பஸ்ஸு வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு. அன்றைக்கி வேலைக்கு போகல. உங்கள் இடத்துக்கு வந்துட்டோம், பஸ்ஸு டிராஃபிக்கில் மாட்டிக்கி திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் அன்றைக்கி கூலியை முழுசாக நீங்கள் கொடுத்துருங்கன்னு கொடுப்பாரா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறீங்க முதலான கடையில்? 800 500 வச்சுக்கோங்க. அன்றைக்கி வந்தேன், பாதி வழியில் வண்டி மக்கர் பண்ணிருச்சு, அதனால் திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். ஆகவே எனக்கு 800 கொடுங்கன்னு கொடுப்பீங்களா? எனக்கு ஆச்சு. மனுஷன் கொடுப்பாங்க, கொடுப்பாங்களா? நினச்சிங்க. நீங்கள் கொடுப்பது மட்டும் இல்லாமல் கியாமத் வரைக்கும் எனக்கு டெய்லி கொடுத்துருங்க. யார் கொடுப்பா? இப்போ அல்லாஹ் தஆலா ஒருத்தர் நற்காரியங்கள் செய்து அவருக்கு தடைய மறந்து வியாதி வந்துருச்சு, அது வயோதிகம் ஏற்பட்டு போச்சு, அது ஏதாவது தடை ஏற்பட்டு போச்சுன்னா கியாமத் நாள் வரைக்கும் கூலி கொடுத்துட்றோம். என்ன கருணையாளன்னு பாரு. அதாவது நீ எப்படி நரகத்துக்கு போய் பார்த்துடுறேன். நீ நரகத்துக்கு போயே ஆகிறது நிற்கிற, அல்லாஹ் உன்னை விட்டே ஆயிரும், நான் பார்த்துடுறேன். இன்னும் உள்ள விட்டுரும், நான் பார்க்குறேன்டா, வாடா திருட்டு பயலே, போயிடுவேன் நரகத்துக்கு. நான் இருக்க ரஹ்மானாக, நான் இருக்க, நீ எப்படா போயிடுவ, பார்த்துறேன்டா அப்படின்னு வேலை செய்கிற மாதிரி தெரியுது. இதா மறியல அவர் சாஃபர் வியாதி ஏற்பட்டால், பிரயாணம் செய்து விட்டால், அதனால் அமல் தடைப்பட்டு விட்டால், எந்த குறையெல்லாம் அப்படியே கொடுத்துட்றேன்டா. என்னங்க இது? அல்லாஹ்வுடைய ஃபஸல், அல்லாஹ்வுடைய கருணை. உனக்கு நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத் அருள் மழை பொழிகிற மாதிரி.
ஹயர் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா, நம்ம எல்லாம் அவன் அருள் மழை அல்லாஹ் நினைய செய்வானா, நம்முடைய போங்க அல்லாஹ்தால தன் பக்கம் திருப்பிக் கொள்வான். நம்முடைய சிந்தனைகளே அல்லாஹ் தன் பக்கம். இதா ஃபரகுத்த ஃபன்ஸ், வேலையை விட்டு ஓய்விட்டா உடனே என் பக்கம் வந்துடு. இதா ரப்பிக்கு ஃபரகு, உன் ரப்பை நேசி, உன் ரப்பை காதல் கொள். நம் சிந்தனைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுடைய காதலில் ஆக்கி கொள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.